பிரைஸ் தி லார்ட். இந்த குடியரசு தின விழாவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 1 அதோடைய 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். யார் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும் என்றால், 17வது வசனத்தில் நாம் தியானிக்கும் போது, நன்மையை செய்ய படியுங்கள். நன்மை செய்கிறவர்கள் மற்றும் நியாயத்தை தேடுகிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கிறவர்கள், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்கள் அது எவ்வளவு இரத்தாம்பரம் போன்ற சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்க, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சிலுவையின் மூலமாக அவருடைய இரத்தத்தினாலே அந்த பாவங்களை வெண்மையாக மாற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடும். அப்படி நம்முடைய பாவங்களை நாம் மாற்றும் போது நாம் தேசத்தின் நன்மையை நிச்சயமாக புசிக்க முடியும். இந்த குடியரசு தின விழாவிலும் நாம் நன்மையை புசிக்கிறவர்களாக மாறுவோம். நன்மையை புசிக்க இந்த பிரயாசங்களை எடுப்போம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பார். God bless you all.